ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கும் அந்த பக்தி தான் என்னுடைய சக்தியாக விளங்குகின்றது. இதுவரைக்கும் சோதனைகளை கொடுத்து வந்த நான் உன் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். நீ சாதிக்க வேண்டும் என்று துடித்ததை அறிந்து நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன் வாழ்விற்குள் நுழைந்தேன். ராஜயோக வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய திரு உருவத்தையும் இக்கணம் நான் தொடவும் செய்தேன். என் மீதான பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு அதிகமாக இருந்தபடியால் நீ அதை தொடக்கூடிய பாக்கியமும் பெற்று விட்டாய். நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். மனதிற்குள் எது எல்லாம் கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பரிதவித்து கொண்டிருந்தாயோ அத்தனை விஷயங்களையும் நீ சந்தோஷப்படும் அளவிற்கு உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான அனைத்து தகுதியும் உன்னிடம் இருக்கின்றது. ஆனால் ஏனோ வெற்றி என்ற ஒன்று உனக்கு கிடைக்கும் பொழுது எல்லாம் அது கை நழுவி சென்றது போல சில நிகழ்வுகளும் நடந்ததால் உன் மனமானது பாதிப்படைந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, இனி எதற்கும் நீ அஞ்ச வேண்டியது இல்லை. யாரிடமும் போய் கெஞ்சி நிற்க வேண்டியது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க முடிவெடுத்து என்னுடைய திரு உருவத்தை தொட செய்தேன். உன் மனம் விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நல்லது செய்வது போல நடித்து கொண்டு போலியான அன்பாக உன்னிடம் சிலர் வேடமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் உன்னை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் பொழுது உன்னிடம் இருந்தும் உண்மையான குணங்கள் வெளிப்படும். போலிகளை காண்பித்து யாரும் உண்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. போலியான அன்பை காண்பித்து உண்மையான அன்பை யாராலும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உண்மை என்ன என்று ஒரு நாள் வெளிவந்தே தீரும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது சில இடங்களில் இருந்து உதவி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். என்னுடைய மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய உதவி நிச்சயம் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, வீழ்வது எல்லாம் வீழ்ச்சி என்று ஆகிவிடாது. உன்னுடைய விதியினை மாற்றக்கூடிய விடியலை நீதான் செய்ய வேண்டும். உன்னுடைய வெற்றியில் நீ அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில இடங்களில் நீ நீயாக மட்டும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையானது மேம்படும். உன்னுடைய கடமைகளுக்கு எப்பொழுதும் நீ முக்கியத்துவத்தை கொடு. அதுதான் உன்னுடைய முன்னேற்றத்தை எப்பொழுதும் மேம்படுத்தும். எதையும் சிந்தித்து செயல்பட நமக்கு கிடைப்பது வெற்றி. நீ எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் என்று எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இருக்க வேண்டும். ஒன்றை அடைவதற்கு ஆசைப்பட்டால் சிலவற்றை இழப்பதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியாக இருக்கின்றது. ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெறவும் முடிகின்றது. உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சவால்களை எல்லாம் கண்டு அஞ்சாத என் குழந்தையே. சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கும் பொழுதுதான் கொஞ்சமும் நினைத்திடாத திறமைகள் எல்லாம் உன்னிடம் ஒளிந்து கிடப்பதை நீயே உணருவாய். ஒன்றை கூறுகிறேன், மனதில் வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய முயற்சியினால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவருடைய உழைப்பினால் உருவானதாக இருக்கக்கூடாது. தோல்விகளை எல்லாம் கண்டு எப்பொழுதும் நீ துவண்டு போகாதே. வாழ்க்கையை நீ எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்று நம்பு. கடந்த காலத்தை மாற்றவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. உன்னுடைய எதிர்காலத்தை நீதான் வடிவமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு துணையாக நான் இருப்பேன். நல்லதே நடக்கும்.